திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ப்ரான்ஸ் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் போல் இப்படியே தண்ணியில் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா ஐசிங் எல்லாம் போயிடும். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு தடவை கழுவிட்டு இதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா ப்ரான்ஸில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால கழுவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தலைப்பகுதியை ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்துட்டு உள்ள அந்த குடலில் இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணணும். தலையை வாழையை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மேலே இருக்க ஸ்கின் எல்லாமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ இது மாதிரி எடுத்துருங்க. ப்ரான்ஸில் இருக்க எல்லா ஸ்கின்னையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். இப்போ இது மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளேருந்து இழுத்தீங்க அப்படின்னா ஒரு நூல் மாதிரி வரும், அதை ஃபுல்லாக வெளியில் எடுத்துடணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ரான்ஸை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் தலையை ரிமூவ் பண்ணிடுங்க, அடுத்ததாக வாழை ரிமூவ் பண்ணுங்க. ரெண்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணும் போதே ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா மேலே லைட்டாக இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா நூல் மாதிரி வரும், அதையும் ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ இன்னொரு ப்ரான்ஸையும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். மேலே தலையை வாழையை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்கின் ஃபுல்லாகவே தனியாகவே வந்துடும், ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து ப்ரான்ஸோட மேல் பாகத்தில் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நூல் மாதிரி வரும், அதை வெளியில் எடுத்துருங்க. பிளாக் கலரில் நூல் மாதிரி வரும், அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா க்ளீன் ஆகிடும். இதே மாதிரியே எல்லா ப்ரான்ஸையும் ஒன்று ஒன்றா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரான்ஸோட தலையை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது இது மாதிரி அழுக்கு மாதிரி வரும், இதை ஃபுல்லாக எடுத்துட்டு க்ளீன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ப்ரான்ஸோட மேல் பாகத்தில் நூல் மாதிரி வர குடல் பகுதியை கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒருவேளை உங்களால் கையால் அதை ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கத்தியால் கூட ரிமூவ் பண்ணலாம். லைட்டாக இது மாதிரி கத்தியால் கீறிட்டு மேலே இருக்க அந்த நூல் பகுதியை நீங்கள் எடுத்துருங்க. இதே மாதிரி கத்தி யூஸ் பண்ணியே எல்லா ப்ரான்ஸும் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப கட் பண்ண தேவையில்ல, லைட்டாக நீங்கள் கீறினாலே போதும், அது ஃபுல்லாக வெளியில் வந்துடும்.
இப்போ எல்லா ப்ரான்ஸும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி இது மாதிரி ஒரு ப்ரான்ஸாக நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ப்ரான்ஸுமே நம்ம கழுவி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு எல்லா ப்ரான்ஸுமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ப்ரான்ஸை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.